அறிவு கூட என்று சொல்வார்கள். ஆண்களை விட பெண்களுக்கு அறிவு கூட என்று சொல்வார்கள். அதற்கு உதாரணமாக ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ராஜா ஒரு மந்திரியை இருந்தார்கள். அந்த மந்திரி ஒரு நாள் ரோட்டால் போய்கொண்டிருக்கும்போது ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு ஆசை வந்துவிட்டது. அவளை அடைய விரும்பினார். அவள் ஏற்கனவே திருமணமானவள். அவள் கையை இவர் பிடித்தவுடன் அவரிடம் கோபமாக பேசிவிட்டாள். இவர் எப்படியாவது அவளை அடைய விரும்பி அவளுடைய கணவனை ஏதோ கொலை குற்றம் ஒன்று செய்ததாக கூறி சிறையில் அடைத்தார். இப்பொழுது அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவளால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. மந்திரி ராஜா தூக்கு தண்டனை கொலை குற்றம் என்று விதித்தால் அதுக்கு வேறு வழி இல்லை. ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவள் கடவுள் பக்தி உள்ளவள். கடவுளை வணங்குபவள். அவள் கடவுளை கும்பிட்டு முருகா நீதானே ஏதாவது வழி செய்யணும், பிள்ளையாரே முருகா என்று கடவுளை வணங்கி கொண்டிருந்தாள். என்ன செய்வதென்று புரியவில்லை. அவருக்கு தூக்கு தண்டனை நாளும் வந்துவிட்டது. அப்போது இவள் ராஜாவிடம் போய் அழுது குளறியும் அரசியர் ராஜா எல்லாரும் இருக்கும்போது அவர் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி கதறி அழுதாள். அரசன் சொன்னார், இது நான் ஒன்றும் செய்ய முடியாது, கொலை குற்றம் ஒன்றுடைய தீர்ப்பளித்தாட்டு, இனி ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்லி சொன்னார். அப்போது அவர் அந்த பெண் சொன்னாள், நீங்கள் கடைசியாக ஒரு திருவிழாச்சீட்டு எழுதி போட்டு பாருங்கள், தூக்கு தண்டனை விதிக்க வேண்டுமா வேண்டாமாண்டு. அப்படி பார்த்து அது தூக்கு தண்டனை தான் என்ற முடிவு வந்தால் நீங்கள் தூக்கு தண்டனையை விதியுங்கள், நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லி சொன்னாள். சரியென்று சொல்லி ராஜாவும் அந்த தூக்கு தண்டனை விதிப்பதற்கு திருவிழாச்சீட்டு எழுதி போடுவதற்கு உத்தரவிட்டார். அடுத்த நாள் திருவிழாச்சீட்டு எழுதி கொண்டு வருபவரிடம் மந்திரியார் போய், உனக்கு 1,00,000 பணம் தருகிறேன், நீ 2 சீட்டிலையும் தூக்கு தண்டனை விதிக்குமாறு எழுதுமாறு கூறினார். இந்த விஷயம் அந்த தூக்கு தண்டனை சீட்டு எழுதுபவரின் மனைவிக்கு தெரிந்துவிட்டது. அவள் அந்த பெண்ணின் சிநேகிதியானபடியால் அவள் போய் அந்த பெண்ணுக்கு சொன்னால், இப்படி 2 சீட்டும் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கிறார், என் கணவர் எழுதி கொடுத்திருக்கிறார், நீங்கள் தப்பவே முடியாதுன்னு சொல்லி சொன்னான். என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. தன் கணவரை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று யோசித்தாள். முருகா பிள்ளையாரே அப்பா முருகா என்று கடவுளை கும்பிட்டபடி போனாள். அரசவைக்கு போய் அரசன் சீட்டை கொண்டு வந்து குலுக்கி போட்டு ஒரு சின்ன பிள்ளையை எடுக்குமாறு கூறினான். அப்போது அவள் சொன்னாள், அரசே, நானே இந்த சீட்டை எடுக்கிறேன். அப்போ நீங்கள் நானே செய்த எப்படி எடுத்தாலும் நான் எடுத்த அளவுல இல்லைத்தானே, உங்களுக்கு என் கணவரைத்தானே நீங்கள் தூக்கிலிட போகிறீர்கள், அப்போ நானே எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பெண் சொன்னான். அப்போ மந்திரியாருக்கு சந்தோஷம். அவர் 2 சீட்டும் ஒரே மாதிரி தானே எழுதி வைத்திருக்கிறார், எது எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஒரே மாதிரி தானே, சரி அவளே எடுக்கட்டுமான்னு சொல்லி விட்டுட்டு அந்த பெண் என்ன செய்தாள், ஒரு சீட்டை எடுத்து வாயில் போட்டு மென்று தின்று விட்டாள். அப்பொழுது அரசன், ஏன் நீர் எடுத்து தராமல் தின்று விட்டாய் என்று. இல்லை அரசே, நான் எடுத்த சீட்டு தான் உங்களுக்கு தரணும், அதுதான் சரியானது. இது நீங்கள் மற்றதை எடுத்து பாருங்கள், அப்போ நான் எடுத்த சீட்டை இதென்று உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அவள் சொன்னாள். சரி என்று அரசன் அதை எடுத்து பார்த்தால் தூக்கு தண்டனை விதிக்குமாறு கிடந்தது. அப்போ அது விதிக்குமாறு கிடந்திருந்தால் இது விதிக்க வேண்டாம் என்று தானே கிடந்திருக்கணும் என்று சொல்லி அரசன் அவனை சிறையிலிருந்து விடுவிட்டார். தூக்கு தண்டனையில் இருந்து தப்பி விட்டார்.
தன் கணவனை காப்பாற்றியது அவளுடைய புத்திசாலித்தனம். ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தது என்பதை இந்த கதையின் மூலமாக நீங்கள் அறியலாம். உண்மையிலேயே வீட்டிலேயே பெண்களுக்கு அறிவு கூட என்று நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு பெண் படித்திருந்தால் அந்த குடும்பமே படித்ததுக்கு சரியென்று சொல்வார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.